ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் ரவீன். ஸோ நம்ம எல்லாரும் மாவலாக எதிர்பார்த்த நத்திங் ஃபோன் 2 அஃபிஷியலாக இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, நம்ம எதிர்பார்க்காத சில ஃபீச்சர்ஸும் இருக்குது. அது எல்லாத்தையும் பற்றி வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த நத்திங் ஃபோன் 2 ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் அஃப்கோர்ஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நத்திங் ஃபோன் 1 மாதிரி தான் இருக்குது. பட் சில விஷயங்கள் சேஞ்சும் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக பேசணும். ஸோ கடைசி அதை பற்றி பேசலாம். மற்றபடி 2 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒயிட் அண்ட் கிரே அப்படின்ற கலர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபோன் 1ல் நமக்கு அந்த பிளாக் கலர் கொடுத்துருந்தாங்களே அதை கொஞ்சம் மாற்றி லைட்டாக கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. பட் லுக் இம்ப்ரெசிவ், அந்த பிளாக்கை விட இந்த கிரே கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இது போக வெயிட்னு பார்க்கும்போது 201 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 8.6 mm திக்னஸோட இருக்குது. பேக் செட் கிளாஸ் பேக் தான், கார்னிங் கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட அதே டிரான்ஸ்பரண்ட் டிசைனில் கொடுத்துருக்காங்க. பட் என்ன வித்தியாசம்னா அந்த எட்ஜஸ் பேக் சைடு இருக்கக்கூடிய அந்த எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா கார்னர் வந்து கர்வியாக கொடுத்துருக்காங்க. ஸோ போன நத்திங் ஃபோன் 1ல் ஃப்ளாட்டாக கொடுத்துருந்தாங்க, கையில் பிடிக்கும் போது அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இல்லை. ஸோ இங்கே அதை கர்வியாக கொடுத்து இன்னும் ஹேண்டியாக நம்ம கொடுத்துருக்காங்க. இது ஒரு சேஞ்சஸ். இது போக சைடு எட்ஜஸ் ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் ஃப்ரேம் தான், அதே மாதிரியே ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. அதில் எல்லாமே இந்த சேஞ்சஸும் பண்ணலை. அடுத்து டிஸ்பிளேவுடைய சைஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 6.7 inchஸ்க்கான சைஸில் கொஞ்சம் பெரிய சைஸ்க்கான டிஸ்பிளே, ஃபுல் HD+ ரெசல்யூஷனுக்கான OLED டிஸ்பிளே LTPO டெக்னாலஜியில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க அண்ட் 1600 nitsக்கான பிரைட்னஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்குது. ஏன்னா 1600 nitsக்கான பிரைட்னஸ் வேல்யூ அப்படின்னும் போது உங்களுக்கு செம்ம பிரைட்டரான ஒரு டிஸ்பிளேவாக இருக்கும். ஸோ அவுடோர் கண்டிஷனில் டேரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணுறதுக்குலாம் சூப்பராக இருக்கும். இது போக HDR10+க்கான சர்டிஃபிகேஷனும் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் யூடியூப்பில் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க, நெட்ஃப்ளிக்ஸில் சப்போர்ட் பண்ணலன்ற மாதிரியுமே சொல்லிட்டு இருக்காங்க. பட் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதெல்லாம் பார்த்துங்க. பட் டிஸ்பிளேவுடைய ஃபீச்சர் இதான், பட் டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் நல்லாவே இருக்குது. அடுத்து பேட்டரி 4700 mAh. ஸோ கொஞ்சம் பெரிய ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குல்ல, 200 mAhக்கான பேட்டரி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நத்திங் ஃபோன் 4500 இருந்துச்சு, அங்கே 4700 mAh பேட்டரி. அதை சார்ஜ் பண்ண 45 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் சார்ஜர் பாக்ஸில் இல்லை, தனியாக தான் வாங்கணும். ஸோ நத்திங்குடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் 2500 விற்பாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ப்ரீ புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1500 கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. அண்ட் அது போக வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் அஃப்கோர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்குது. 15 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதோட 5 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அடுத்து பர்ஃபார்மன்ஸ் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான், Snapdragon 8+ Gen 1 அந்த ப்ராசஸர் தான் இப்போ ரீசெண்டாக iQoo Neo 7 Pro அந்த மாதிரி நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் கொண்டு வந்தாங்களா. ஸோ அதே ப்ராசஸர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். நத்திங் ஃபோன் 1ல் நமக்கு கேமிங் அந்த அளவுக்கு நம்ம புஷ் பண்ண முடியல, ஹெவியான கேம்ஸ் ப்ளே பண்ண முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு சில ட்ராபேக்ஸ் இருந்துச்சு அந்த ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ அதை இங்கே ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. இந்த ப்ராசஸரில் உங்களால் ஹெவியான கேம்ஸும் ப்ளே பண்ண முடியும். ஸோ கேமிங்க்கும் ஏற்ற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி LPDDR5க்கான ரேம் டைப், UFS 3.1க்கான ஸ்டோரேஜோடு தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பர்ஃபார்மன்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு நத்திங் ஃபோனோட ஒரு பெட்டரான கேமிங்கும் இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே கேமரான்னு வந்தோம்னா இங்கே தான் நிறைய பேர் எதிர்பார்ப்போம். ஆக்சுவலி கேமராவுடைய நம்பர் ஆஃப் கேமரா இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஸோ அதே மாதிரியே பின்பக்கம் 2 கேமரா தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் உள்ள இருக்கக்கூடிய கேமராவுடைய ஸ்பெக்ஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ப்ரைமரி பார்த்திங்கன்னா 50 மெகாபிக்சல் Sony IMX890 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சென்சாரோட OIS சப்போர்ட்டோட இந்த ப்ரைமரி கொடுத்துருக்காங்க. இது போக சப்போர்ட்டிவ் இதுவும் 50 மெகாபிக்சல் தான். சாம்சங்கோட JN1 அப்படின்ற இந்த ஒரு சென்சார் யூஸ் பண்ணி இந்த ஒரு சென்சார் அப்படின்றது இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நத்திங் ஃபோன் 1 மாதிரி ரெண்டுமே 50 மெகாபிக்சலாக இருந்தாலும் உள்ள இருக்கக்கூடிய சென்சாரை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு மேஜரான அப்கிரேட் தான். ஏன்னா நமக்கு நத்திங் ஃபோன் 1ல் IMX766 இருந்துச்சு. பட் இதில் 890 அப்படின்றது ஒரு பெட்டரான அப்கிரேட். பட் இந்த 890க்கான இந்த சென்சார் ரீசெண்டாக OnePlus Nord 3, OnePlus Nord CE3, OnePlus 11 அது நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த சென்சார் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக நத்திங் ஃபோன் 1லேருந்து ஒரு அப்கிரேட். கேமரா பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் அப்கிரேடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு வந்தோம்னா இங்கேயுமே அப்கிரேட் தான். 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவும் Sony IMX615 அப்படின்ற இந்த சென்சாரோட இந்த 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் நத்திங் ஃபோன் 1ல் இருந்து செல்ஃபி கேமரா ரியர் கேமரா ரெண்டுமே ஒரு அப்கிரேடாக இருக்குது. கண்டிப்பாக கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸும் அப்கிரேடாக இருக்கும். ரீசெண்டாக நிறைய சாம்பிள்ஸ்லாம் கூட பார்த்தேன், இந்த மொபைலுடைய சாம்பிள் இமேஜஸ்லாம். ஸோ அந்த ஃபோட்டோடைய இமேஜஸ்லாம் பார்க்கும்போது நத்திங் ஃபோனில் இருந்து கொஞ்சம் இம்ப்ரெசிவாக கொஞ்சம் அப்கிரேடாக தான் இருக்குது. கொஞ்சம் பெட்டரான கேமரா ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுக்குது. மற்றபடி ரியலில் 4K 60 FPS வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். செல்ஃபியில் 1080 பிக்சல் 60 FPS இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளால் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். இது போக அதர் ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான கொடுத்துட்டாங்க. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான செட்டப் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. சிம் ஸ்லாட் 2 நானோ சிம் தான் அதில் போட முடியும், SD கார்டெலாம் போடவே முடியாது. NFC-க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. Android 13ல் நத்திங் OS 2.0. ஸோ ஒரு புது வெர்ஷன் நத்திங் ஃபோன் 1ல் இருந்ததோட ஒரு அடுத்த வெர்ஷனுக்கான OS அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் க்ளீன்லி ஒரு ஸ்டாக் யூஐக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான். உங்களுக்கு ஆட்ஸ் அண்ட் பிளாட்வாஸ்லாம் பெருசாக எதுவும் இல்லாத ஒரு ஸ்டாக் யூஐக்கான எக்ஸ்பீரியன்ஸ்
அஷூரன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஓஎஸாக தான் இந்த ஓஎஸ் இருக்குது. அண்ட் சாஃப்ட்வேர் ப்ராமிஸ்னு பார்க்கும்போது 3 வருஷத்துக்கான ஓஎஸ் அப்டேட் அண்ட் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைனலி மொபைலுடைய ப்ரைஸிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியான ப்ரைஸிங் தான். அபவ் 40,000 செக்மெண்ட்டில் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கே பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியன்ட் 45,000 அப்படின்ற இந்த ப்ரைஸிங் செட் பண்ணியிருக்காங்க. இது போக 12GB 256GB வேரியன்ட் 50,000 ரூபாய்க்கும் 12GB 512GB ஸ்டோரேஜ் 55,000 அப்படின்ற மாதிரியான ப்ரைஸிங் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய ப்ரைஸிங், இந்த ப்ரைஸிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வர்த்தா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி என்ன கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு வர்த்து இல்லை தான். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 ரீசெண்ட் iQoo Neo 7 Proல பார்த்தோம். 35,000 ரூபாய்க்கும் கம்மியான செக்மெண்ட்லேயே கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். அதே மாதிரி IMX 890 இந்த சென்சார் இது வர்த்தான்னு கேட்டிங்கன்னா இதுவுமே நமக்கு 30,000 ரூபாய்க்கு கீழே OnePlus Nord C இதில் கிடைக்குது, OnePlus Nord 3 எல்லாம் கிடைக்குது அப்படின்னும் போது இதுவுமே நமக்கு கம்மியான செக்மெண்ட்டில் கிடைக்குது. மற்றபடி 120Hz OLED டிஸ்பிளே இது எல்லா செக்மெண்ட்லையும் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் அதுவும் பெருசாக இம்ப்ரெசிவ் இல்லை. அண்ட் வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அதுவுமே இப்போ ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஃபீச்சர்ஸ் கம்ப்ளீட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோன் செட் பண்ணிருக்கக்கூடிய 45,000 50,000 அந்த செக்மெண்ட்டுக்கு அந்தளவுக்கு ஒர்த் இல்லை தான். பட் அப்புறம் எதுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயம், இவங்களுடைய அந்த யூனிக்கான டிசைன், அந்த டிரான்ஸ்பரண்டான டிசைன் அண்ட் பின்பக்கம் இருக்கக்கூடிய அந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸ், அந்த கிளிஃப் லைட்டிங் அப்படின்ற அந்த விஷயத்துக்காக தான். பட் இதுவுமே நத்திங் ஃபோன் ஒன்றில் 30,000 ரூபாய்க்குள்ளே கிடைக்கிது. பட் இருந்தாலும் நத்திங் ஃபோன் ஒன்றில் இருந்து சில விஷயங்களை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் ஒன்றில் இருக்கக்கூடிய அந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அந்த வயர்லெஸ் சார்ஜிங்கை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா ஒரே ஸ்ட்ரிப்பில் ஒரே ஒரு கிளிஃப் லைட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கேமரா மாடலில் சுற்றியுமே ஒரே ஒரு கிளிஃப் லைட் தான் ஒரே ஸ்ட்ரிப்பாக கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே என்னன்னா கத்திரி போட்ட மாதிரி அதை அங்கங்கே அப்படி கட் பண்ணி விட்டு இங்கே நிறைய கிளிஃப் லைட் இருக்கிற மாதிரி நிறைய லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து இன்னும் பெட்டராக நமக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி என்னென்ன ஃபீச்சர்ஸ் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம மியூசிக் கம்போஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ நாமளே நமக்கு வேண்டிய மியூசிக்கை கம்போஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸ் வந்து மாறி எரியிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நிறைய லைட் இருக்கிறதுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் டிஸ்கோ லைட் மாதிரி நல்லா டக்குன்னு அப்படி எரியுது, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இது போக வந்து ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷன் சொல்கிறாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இமேஜ் வந்துச்சுல அதில் ஒரு லைட் காமிச்சாங்களா சைடில், ஸோ அந்த லைட் தான். அந்த லைட் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷன் ஒர்க் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு யாராவது ஒருத்தவங்களுடைய இம்பார்ட்டண்டான கான்டாக்ட், இம்பார்ட்டனாக அவங்கள்ட்டேருந்து வரக்கூடிய மெசேஜை நம்ம மிஸ் பண்ணவே கூடாதுன்னு நினச்சோம்னா அவங்கள அந்த லைட்டோட நம்ம சிங்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அவங்ககிட்டேருந்து மெசேஜ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இந்த லைட் நமக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்குமா. ஸோ நோட்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இம்பார்ட்டனான மெசேஜ் வந்திருக்கு பாருங்கள் அப்படின்ற மாதிரி நோட்டிஃபை பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது போக பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய இந்த வயர்லெஸ் சார்ஜிங்கை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஏரியா, அந்த ஸ்ட்ரிப் லைட் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராக்ரஸ் பாராக ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்டாப் வாட்ச்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமர் போகும்போது அதுக்கேற்ற மாதிரி அங்கே அந்த ப்ராக்ரஸாக போகும்னு சொல்கிறாங்க. இது போக ஓலா ஊபர் மாதிரி நம்ம ஏதாவது கார் புக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கார் வர அந்த ஒரு டிஸ்டன்ஸை நம்ம காட்டுற விதமாக அங்கேயுமே ப்ராக்ரஸாக அது வந்து போய்கிட்டு இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிருக்கா சொல்கிறாங்க. இது போக நமக்கு சார்ஜ் ஏறும்போது அந்த இண்டிகேஷன் கீழே முன்னாடியே இருந்துச்சுல, ஸோ அதே மாதிரி அதெல்லாம் இருக்குது. இது போக அந்த லைட்டிங் வந்து நமக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணி நமக்கு எரிய வைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. பட் இது அவங்களோட செட் பண்ணியிருக்கக்கூடிய 50,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளான அப்கிரேடான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை தான், ஒரு ஸ்லைட்டர் அப்கிரேட் தான். பட் இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நத்திங் ஃபோன் 2 ட்ரை பண்ணலாம். பட் அப்போவுமே என்ன கேட்டிங்கன்னா நத்திங் ஃபோன் 2 இப்போ வாங்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நத்திங் ஃபோன் ஒன்றே நம்ம பார்த்துருவோம். அந்த ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் பண்ணப்போ கொஞ்சம் ஓவர் ப்ரைஸிங்கு தான் லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலை அப்படின்றதும் ப்ரைஸை கம்மி பண்ணி இப்போ ரீசனபிளான ஒரு ப்ரைஸிங்க்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த நத்திங் ஃபோன் 2வும் இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய ப்ரைஸிங்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஓவர் ப்ரைஸிங் தான், கண்டிப்பாக ஓவர் ப்ரைஸிங் தான். ஸோ அதனால் இதையுமே நிறைய பேர் வாங்காமல் விட்டாங்கன்னா மேபி இதையுமே ப்ரைஸ் கம்மி பண்ணி கரெக்டான ரீசனபிளான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு அவங்க கொண்டு வரலாம். ரீசனபிளான ப்ரைஸிங் என்னென்னு கேட்டிங்கன்னா 40,000 ரூபா மாதிரியான ப்ரைஸிங் கொண்டு வந்தாங்கன்னா ஃபீச்சர்ஸும் ஓகே அண்ட் கிளிஃப் இன்டர்ஃபேஸ் அண்ட் அவங்களுடைய அந்த சாலிடான பில்டு குவாலிட்டி கண்டிப்பாக, ஏன்னா பில்டு வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது அப்படின்னும் போது 40,000 ரூபா ப்ரைஸிங் செட் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபிளாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இருக்கும். ஸோ மேபி அந்த ப்ரைஸிங்க்கு ஃபியூச்சரில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரலாம். அப்படி வந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம், ரீசனபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இல்லை. பட் உங்களுக்கு இம்ப்ரெசிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க, அது உங்கள் விருப்பம். அண்ட் நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் வந்து என்னோட ஷேர் பண்ணிங்க.